வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2025 கால் லெட்ரு எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து ஒரு சில தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை அதிக அளவில் நிரப்பணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை அதிக அளவில் நிரப்புங்க, எங்களுக்கு டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படின்னு நிரப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சென்ற ஆண்டுகள் 2025 டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை மட்டும்தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த வரக்கூடிய 2026 ஆண்டில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இது ரொம்ப நாளாகவே எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருந்துச்சு. ஸோ இப்போ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது சுலபம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் அங்கங்கே மாவட்ட வாரியாக இருக்கிறதாக கொடுக்குறாங்க. அது நீங்கள் பெற்றால் மட்டும்தான் உங்களால் டிரைவிங் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், முதலுதவி சான்றிதழ் இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் பணிக்கு போகவே முடியும், இல்லைனா போக முடியாது. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த செய்முறை தேர்வு 2025 செய்முறை தேர்வில் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விக்குறியாக இருக்குங்க. எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. ஸோ தேர்வை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வை முடிச்சுட்டு நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ செப்டம்பர் 22 நடைபெற்ற தேர்வுகளுடைய செய்முறை தேர்வுகள். ஆனால் இன்னமும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டருன்றது எதுவுமே வரல. இது மாதிரி தமிழகம் முழுவதுமே எல்லா மண்டலங்கள்லையுமே தேர்வுகள் முடிச்சுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்லி ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கேள்விப்படுறாங்க. ஸோ ஸ்மார்ட் ரிஜெக்ஷன் ஆனவங்களால் பார்த்திங்கன்னா திரும்பவும் அவங்களால போக முடியாது. இந்த ஆண்டுக்குள்ளே அடுத்த ஆண்டுக்குள்ளே அவங்க சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சு சரியாக லைசன்ஸ் வச்சு போக முடியுங்க. தமிழக போக்குவரத்து கழகத்தில் இந்த காலி பணியிடங்களை வேக்கன்சிஸை உயர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் இருக்கிற வேக்கன்சிஸை போக்குவரத்து கழகத்தில் ஃபில் பண்ணலை அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்குது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான பணி ஆணைகள் விரைவில் வழங்கப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைன் மூலமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே கிடையாது, உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகுது, ஸ்டேட் பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் பண்ண போகிறாங்க, ஒரு இன்சூரன்ஸும் உங்களுக்கு மேலே எடுத்து தர போகிறாங்க. இது எல்லாமே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் இதற்குண்டான செய்முறை தேர்வுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் ஆன்லைன் மூலமாக வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. செலெக்ஷன் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத ஆன்லைன் மூலமாகவே வெளியிட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2025 கால் லெட்ரு எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து ஒரு சில தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை அதிக அளவில் நிரப்பணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க.
ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை அதிக அளவில் நிரப்புங்க, எங்களுக்கு டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படின்னு நிரப்புங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சென்ற ஆண்டுகள் 2025 வந்து டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை மட்டும்தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இது ரொம்ப நாளாகவே எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது சுலபம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் அங்கங்கே மாவட்ட வாரியாக இருக்கிறதாக கொடுக்குறாங்க. அது நீங்கள் பெற்றால் மட்டும்தான் உங்களால் டிரைவிங் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், முதலுதவி சான்றிதழ் இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் பணிக்கு போகவே முடியும், இல்லைனா போக முடியாது. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த செய்முறை தேர்வு 2025 செய்முறை தேர்வில் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு கேள்விக்குறியாக இருக்குங்க. எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல. ஸோ தேர்வை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வை முடிச்சுட்டு நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து நடைபெற்ற தேர்வுகளுடைய செய்முறை தேர்வுகள், ஆனால் இன்னமும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டருன்றது எதுவுமே வரல. இது மாதிரி தமிழகம் முழுவதுமே எல்லா மண்டலங்கள்லையுமே தேர்வுகள் முடிச்சுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்லி ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கேள்விப்படுறாங்க. ஸோ ஸ்மார்ட் ரிஜெக்ஷன் ஆனவங்களால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அவங்களால போக முடியாது இந்த ஆண்டுக்குள்ளே. அடுத்த ஆண்டுக்குள்ளே அவங்க சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சு சரியாக லைசன்ஸ் வச்சு போக முடியுங்க. தமிழக போக்குவரத்து கழகத்தில் இந்த காலி பணியிடங்களை வேக்கன்சிஸை உயர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் இருக்கிற வேக்கன்சிஸை போக்குவரத்து கழகத்தில் ஃபில் பண்ணலை அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்குது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான பணி ஆணைகள் விரைவில் வழங்கப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைன் மூலமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே கிடையாது, உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகுது, ஸ்டேட் பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் பண்ண போகிறாங்க, ஒரு இன்சூரன்ஸும் உங்களுக்கு மேலே எடுத்து தர போகிறாங்க. இது எல்லாமே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் இதற்குண்டான செய்முறை தேர்வுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் ஆன்லைன் மூலமாக வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. செலெக்ஷன் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத ஆன்லைன் மூலமாகவே வெளியிட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.